லிவர்பூலோட தேர்ட் ஹையஸ்ட் கோல் ஸ்கோரரான முகமது சாலா வந்து நேற்று என்னை கிளப்லேருந்து தூக்க பார்க்குறாங்க, என்னை வந்து ஒரு பலியாடு ஆக்கிட்டாங்க கிளப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கா போல. இந்த லியோ படத்தில் வர்ற மாதிரி லியோ தாஸ் வெர்சஸ் பார்த்திபன், ஹீரோ யாரு வில்லன் யாரு. லிவர்பூல் வந்து சாலா இல்லைன்னா நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவர் வந்து பெஞ்சில் உட்கார வச்சாங்க லாஸ்ட் 2 மேட்சஸாக. சாலா வந்து இல்லை, என்னை வந்து வெளியேற்ற பார்க்குறானுங்க, நான் இந்த கிளப்புக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டாங்க, எனக்கும் இந்த கிளப்புக்கும் பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஹூ இஸ் டெல்லிங் த ட்ரூத்? வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆஃப் சைட் அல்பரைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து நேற்று சாலா கொடுத்த ஒரு இன்டர்வியூ பற்றி. அதாவது நம்ம சாலா ஜெயிச்சதெல்லாம் வந்து சொல்லணும்னே இல்லை. ஸோ 3 PFA, எத்தனையோ அவார்ட்ஸ், லிவர்பூலுக்கு ஒரு டைட்டில், ஒரு சாம்பியன்ஸ் லீக், இதெல்லாம் பண்ணி ஐ திங்க் இந்த ஃப்ரண்ட் 3 கான்வர்சேஷனில் வந்து லிவர்பூலுக்கு யாருமே இல்லைல்ல பாஸ்டில். மேபி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு MSN ஒரு BBC கான்வர்சேஷனில் வந்து அந்த மானே, ஃபெர்மினியோ, சாலா அப்படின்ற மாதிரி ஒரு 3 பேரில் ஒருத்தராக இருந்து லிவர்பூலோட ரீபில்டுக்கே வந்து ஒரு பில்லராக இருந்த சாலாவை வந்து லாஸ்ட் 2 மேட்சாக ஸ்லாட் மாமா வந்து பெஞ்ச் பண்ணி, ஐ திங்க் இட்ஸ் அ கிளப்ஸ் டிசிஷன் ஆல்சோ. நேத்து சாலா இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துருக்கார் போல. வாட் ஆர் யுவர் ரா தாட்ஸ்? ஸோ சாலா வந்து இஸ் a Premier League great and a Liverpool லெஜெண்ட். great legend. எஸ். அவரை வந்து 2 மேட்ச் உட்கார வச்சது வந்து ஐ டோன்ட் திங்க் இஸ் a wrong decision. சரியா? ஆனால் எனக்கு அந்த இன்டர்வியூ சாலா கொடுத்த அந்த இன்டர்வியூவில் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சாலாட்ட வந்து கம்யூனிகேஷனே பண்ணலை ஸ்லாட், அண்ட் ஹீ இஸ் ட்ரீட்டிங் ஹிம் லைக் கோஸ்ட் பண்ணுற மாதிரி, ஹீ இஸ் மேக்கிங் ஹிம் ஃபீல் அலோன். அந்த மாதிரியான வந்து ஒரு ஃபீலிங் கிடச்சிது. ஏன்னா ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில் we saw Salah வந்து doesn't have the legs like he used to before, pressing especially இல்லை ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, he doesn't track back அப்படின்னு சொன்னனால மேபி he should sit out அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ that is fine, 1 match 2 match sit பண்ணுறது is fine. I think Salah is also fine with that. பட் ஆனால் the relationship அந்த வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த relationship between him and Slot வந்து is really damaged because Slot is தனியாக வந்து கோஸ்ட் பண்ணி அவன்கிட்ட எதுவுமே பேசாமல் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் தட் I think is very very unfair to someone like Salah. Any Premier League club will take him right now into their team. அந்த லெவலுக்கான ஒரு பிளேயர், ஹீஸ் PFA பிளேயர் ஆஃப் தி இயர் for fuck's sake. அவன்கிட்ட வந்து 3 நீங்கள் times. வந்து 3 time அண்ட் அவனை வந்து நீங்கள் வந்து இப்படி ட்ரீட் பண்ணி பேசாமல் இருக்கிற அளவுக்கு பண்ணுறது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி அக்லி ஃப்ரம் லிவர்பூல் அண்ட் ஃப்ரம் ஸ்லாட். ஆமா, இந்த கிளியரா வந்து மக்களுக்கு சொல்லிடுவோம் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஸோ சாலா வந்து ஐ செட் மெனி டைம்ஸ் பிஃபோர் ஐ ஹேட் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் த மேனேஜர். எஸ். ஆனால் ஆல் ஆஃப் அ சடன் ஐ டோன்ட் ஹாவ் எனி ரிலேஷன்ஷிப். ஐ டோன்ட் நோ வாட் சேஞ்ச்ட், பட் இட் சீம்ஸ் லைக் த கிளப் ஹேஸ் த்ரோன் மீ அண்டர் த பஸ். I think it's very clear someone wants me to get all the blame. இப்படியே வந்து ராவா இந்த சென்டென்ஸை சொன்னதுக்கு அப்புறம் தினேஷ், what do you think has transpired? எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லணும். ஸ்லாட் அங்கிள் வெரி ராங் அங்கிள். வாட் இஸ் திஸ் அங்கிள்? வெரி ராங் அங்கிள். அதுதான் ஆப்டான டயலாக் வந்து அதான் சொல்லணும். போன சீசன் வந்து ஆக்சுவலா சாலா அண்ட் ட்ரெண்ட் அண்ட் லூயிஸ் டியாஸ் இவங்க 3 பேரும் எடுத்தா தே ஆல்மோஸ்ட் லைக் இவங்க 3 பேரும் சிங்கிள் ஹேண்டடா வந்து லிவர்பூலை கொண்டு போனாங்கன்னே சொல்லணும். நிறைய மேட்ச் ஆக்சுவலா சாலாவை மட்டுமே வந்து சொல்லலான்னு நினைக்கிறேன். 29 கோல் 17 அசிஸ்டா, ஒரு எவ்வளோ 45 கோல் கான்ட்ரிபியூஷன், என்ன டைட்டில் வின்னிங் சீசன். கிட்டத்தட்ட அவன் தான் அவனுக்கு டைட்டிலே ஜெயிச்சு கொடுத்துருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து ஓகே ஃபார்ம்ல இருக்கான், ஃபார்ம்ல இல்லை, நல்லா இல்லை, திஸ் கேன் ஹேப்பன் இல்லை, எல்லாருக்குமே வந்து இருக்கும். நீ அவனை வந்து சப்ஸ்டியூட் பண்ண பெஞ்சில் வச்சுப்ப. ஆனால் அட் த எண்ட் தட் பிளேயர் மீன்ஸ் சம்திங் டு த டீம். ஸோ அவனை வந்து நீ வெளில தள்ள மாட்டேன், லைக் யூ ஓன்ட் பி லைக் ஃப்ரோசன் அவுட்ல. ஸோ சாலா சொல்றத பார்த்தா அவனை வந்து லிட்ரலி இது வெளில துரத்துறாங்க அந்த மாதிரி வந்து இருக்கு. சரி, அவன் எப்பயோ ஆடி இப்போ ஆடாம ரொம்ப நாளா ஓபி அடிச்சுட்டு இருக்கான், அந்த மாதிரி துரத்துறாங்கன்னா பரவாயில்ல. போன சீசன் டைட்டில் ஜெயிச்சு கொடுத்த பிளேயரை இந்த சீசன் நம்ம இன்னும் ஹாஃப்வே கூட தாண்டல. மேபி இஸ் ஹேவிங் அ பேட் பேட்ச். ஆனா இப்ப லிவர்பூல்ல நீ எல்லார பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம்ல. வேண்டேக்க பார்த்து நீ நல்லா ஆடுறியா, நீ ஏன் 4 மேட்ச் உட்காருவல்ல, கொனாட்டே உட்காரவை, அலிசன் பெக்கர் போன மேட்ச் திருப்பி வந்தானே ஸ்ட்ரைட்டா தூக்கி கொடுத்தான் சண்டர்லாண்ட் பிளேயருக்கு பாஸ்.
அவனை ஆமா. உட்கார வை 2 மேட்ச். ஸோ சாலாவை மட்டும் உட்கார வைக்கிறதுல வந்து தெர் இஸ் நோ லாஜிக், ரைட்? அண்ட் இந்த டீம்ல நீ லிவர்பூல் இந்த சீசன் எடுத்துக்கோயேன், ஒரு 2 பிளேயர் சொல்லுங்க எல்லா மேட்சும் நல்லா ஆடுறான் அப்படின்னு சொல்லி. கேன் யூ நேம் லைக் 2 பிளேயர்ஸ்? ஐ திங்க் சப்போஸ்ல ஹேட் சம் மொமெண்ட்ஸ். ஆனா வந்து ஒரே ஒரு அவனுமே வந்து கன்சிஸ்டன்டா அப்படின்னா ஐ டோன்ட் கன்சிஸ்டன்சி நோ. தான். யா அதான் அட் த எண்ட் லைக் ரியலி நீ வேணா ஓகே ஸ்டார்டிங்ல எக்கிட்டேக்க 2 மேட்ச் நல்லா ஆடினா, சபூஸ்ல 2 மேட்ச் ஆடினா, மேபி வந்து மிட்ஃபீல்ட்ல பிஎஸ்ஆர் கிராவன் 2 பேக் ஒரு 2 கோல் யா. ஆனா பண்ணான். நீ வந்து ஓவரால் அந்த ஸ்குவாட் எடுத்து இவனுங்க எல்லாரும் ஓகே இந்த 12 மேட்ச்ல ஐ மீன் 15 கேம்ஸ் ஆயிருக்கு. இப்போ 15 கேம்ஸ்ல டீசெண்டா ஒரு 10 மேட்ச் ஆடி இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு பிளேயர் கூட கிடையாது. ஸோ இட் இஸ் ஆமா. வெரி அன்ஃபேர் டு சிங்கிள் இம் அவுட். லாஸ்ட் வீக் நம்ம வாட்ச் அலாங்களே சொன்னோம், சாலாவை பெஞ்ச் பண்ணி ஜெயிச்சுட்டாங்க. இன்கேஸ் ம். ஜெயிக்கல அப்படின்னா கேள்வி வரும் அப்படின்னா ஸோ சாலாவே வெளில வந்து ஓப்பனா அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சாலா கிட்ட என்ன வந்து பார்த்துருக்கேன்னா, சாலா இஸ் அனதர் பிளேயர் ஹூ ஆஃபன் கோஸ் வெரி பப்ளிக். ஏன்னா அவனுக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்காத போது கூட அவன் வந்து பப்ளிக்கா ஸ்டேட்மெண்ட் விட்டான். ஆமா. இந்த மாதிரி எனக்கு வந்து கொடுக்கல, என்ன நடக்க போகுது தெரில, நான் போயிடுவேன். ஸோ ஹீ ஆல்சோ சம்படி லைக் ஹூ டிமாண்ட்ஸ் ஓகே நம்ம நினைக்கிற நடக்கலைன்னா பப்ளிக்கா போயிடுவோம் அப்படின்றத வந்து அவன் ரொம்ப டக்குன்னு வந்து வெளில வந்து பேசக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ ஐ திங்க் போத் வேஸ் சாலா இப்படி வந்து பேசுனது கரெக்டான்னு கேட்டா நான் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா அவனை ட்ரீட் பண்றது ரொம்ப அன்ஃபேர். அதுல வந்து எனக்கு எந்த செகண்ட் ஒப்பீனியனும் கிடையாது. பட் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? இட்ஸ் லைக் அஃபிஷியலி தட் தே ஆர் என்ன சொல்றது, ஜோனிங் இம் அவுட். ஏன்னா ஆமா. வந்து அவன் சப்ஸ்டியூட்டா இருந்தாலும் இஸ் ஆல்சோ அன் அன்யூஸ் சப். இவனுங்க வந்து ஆமா. ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கானுங்க, ஒரு மேட்ச் வந்து டிரா வேற. நீ வந்து இப்போ ஆஃப்கானுக்கு போற மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்தனா, இப்போ எம்பிஎமோ அம்மா அதெல்லாம் வந்து யுனைடெட்ல எப்பா எப்பயாச்சும் இன்னும் ஒரு 2-3 நாள் அதிகமா இருந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ஆட வைக்க ம். பார்க்கறானுங்க. இவனுங்க என்னடானா ஆஃப்கானுக்கு முன்னாடியே வந்து இவனை வந்து வெளியே தள்ளிட்டானுங்க, அப்படியே ஒரு ஸ்குவாட்ல இருந்து அன்யூஸ் சப்பா. நம்ம நம்ம கிட்ட வந்து கம்பேரே பண்ண முடியாது வித் சாலா வித்தவுட் சாலா அப்படின்ற ஒரு ஸ்டாட்டே இல்ல. ஏன்னா சாலா இல்லாம வந்து இவனுங்க ரொம்ப கம்மியான கேம் தான் ஆடியே இருக்கானுங்க. ஸோ யூ கேனாட் சே தட் சாலா இஸ் த ரீசன் ஃபார் த டிமைஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு. பட் ஒரு விஷயம் நீங்களும் ஒத்துக்கிறீங்களா, இவங்கள ஐ மீன் கிளப் ஆர் ஸ்லாட் யாருன்னு தெரியாது, பட் சாலாவை ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஓகேங்க இனிமே இவர் வேணாங்க, நாங்க வந்து புதுசா வாங்கின பிளேயர்ஸை வச்சு ஓட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இது கேன் வி அக்ரி? இது வந்து நம்ம ஆக்சுவலி அக்ரி பண்ணி தான் ஆகணும். ஸோ சாலா வந்து லைக் இந்த விஷயத்துல தே ஹவ் நாட் டெல்ட் இட் இன் த பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லி. அண்ட் ஐ திங்க் இது வந்து நிறைய நம்ம மீடியாவோட இதுவும் இருக்குல்ல. இப்போ மீடியால வந்து நம்ம ஒரு பிளேயரை வந்து சிங்கிள் அவுட் பண்ணதுக்கு ஓகே சாலா என்ன எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு, போன சீசன் இவ்வளோ கோல் அடிச்சாரு, அவரை வந்து சாலாவை நிறைய மேட்ச் பாக்கெட் பண்ணிட்டாங்க, தட் இஸ் தேர். அண்ட் இட் இஸ் ஆல்சோ லைக் வெரி ஈஸி ஃபார் டீம்ஸ்ல. இப்போ நீ ஒரு டீமோட லைக் மெயின் அசிஸ்ட் ப்ரொவைடரோ கோல் ஸ்கோரரையோ வந்து பிடிச்சிட்டா இந்த டீமை டிஸ்ஃபங்க்ஷனல் ஆக்கிடலான்ற மாதிரி வந்து அந்த டீம் ஆடுறது, அது மேனேஜர் மேலேயும் வந்து தப்பு இருக்குதானே. ஸோ விச் மீன்ஸ் ஹி ஹேஸ் டு மேனேஜ் த என்டையர் அதர் டீம் இல்லை. ஸோ வேற யாருமே கிரியேட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே இல்லைல்ல. மற்றவங்க கிரியேட் பண்ணி இவன் கிரியேட்டே பண்ணல அந்த மாதிரி இருந்தா அட்லீஸ்ட் வீ கேன் சே ஓகே இவன் ரொம்ப பிலோ பாரா இருக்கான். மொத்த டீமே வந்து பிலோ பாரா இருக்கும்போது ஹவு கேன் யூ சே தட்? அண்ட் இவன் வந்து வெக்கேட் பண்ண சாலாக்கு இன்னொரு டவுன் சைடு என்னன்னா, அவன் கூட ஆடுற அந்த ரைட் பேக், அந்த ரைட் பேக் பிளேயர் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அன்ரிலையபிள். ஃப்ரிம்பாங்க வந்து வாங்கினாங்க, அவனை பிடிச்சி வாங்கினாங்களா பிடிக்காம வாங்கினாங்களா, அவன் ஆடுறதும் இல்லை. ஸோ என்னன்னே வந்து தெரியல. திடீர்னு கோமஸ் ஆடுறான், ஜோன்ஸ் ஆடுறான், சபோஸ்லாய் ஆடுறான். ஸோ அவனையும் வந்து நீங்க ஆக்சுவலி சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கல்ல. ட்ரெண்ட் ஒரு நல்ல பெரிய டிஃபெண்டரா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். ஆனா ட்ரெண்டோட குவாலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்டாக் வந்து நோபடி கேன் கொஸ்டின். ஸோ அட்லீஸ்ட் அந்த ஆஸ்பெக்ட்லயும் அவங்க யாரையும் வந்து அந்த இடத்துல மேபி ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்றது தான் ட்ரூத் இல்லை. ஆமா. இப்ப நீ சொன்ன மாரி டிஃபென்சிவ் ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி பேசினல்ல. வேன் டைக் பண்ற தப்பு, கொனாட்டே பண்ற தப்பு. ஸோ ஒரு நல்ல பாயிண்ட் நீ சொன்னது. ட்ரென்ட்டோட ஆடும்போது ட்ரென்ட்டுக்கும் சாலாக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியும் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ வந்து அட்டாக்கிங் ரிட்டர்ன்ஸ் வந்து வேற லெவல்ல வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து அவனுக்கு கிளிக் ஆகல, லிவர்பூல் டிராவோ இல்ல தோக்கும்போதோ, இவர் வந்து டிஃபெண்டே பண்ண மாட்றாருங்க அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் ட்ரென்ட்ட புடிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து தேர் இஸ் நோ
ரைட் பேக் ஹூ பிளேஸ் கன்சிஸ்டன்ட்லி இல்ல. திடீர்னு இப்பதான் ஜோ கோமெஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கான். திடீர்னு பிராட்லி ஆடுறான். திடீர்னு வந்து ஃப்ரிம்பாங் ஆடுறான். சபோஸ்லாயே ஆடுறான். ஸோ இதுவும் ஒரு காரணம் தானே. சாலாவோட கெமிஸ்ட்ரி பில்ட் ஆகாம யாரா இருக்கா தெரியாது. டெய்லி ட்ரைனிங்ல ஒருத்தன் ஆடுறான், மேட்ச்ல ஒருத்தன் ஆடுறான். திடீர்னு நம்மால் வந்து கிராவன் பேக் சென்டர் பேக் அமுத்திட்டு சபோஸ்ல ரைட் பேக் ஆட சொல்லிட்டு திஸ் இஸ் ஆல்சோ லைக் அ சிஸ்டம்ஸ் ப்ராப்ளம் இல்லையா? இது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஆன் சாலா இல்ல. ரிகார்டோ என்ன சொல்ற? எஸ் இது வந்து என்னன்னா வந்து there is a transition that is happening சரியா. இப்போ கிளாப் வந்து who used to play high intensity electric guitar musicன்னு சொல்லுவார்ல, அந்த கேம் ஸ்டைல் இருந்து pressing ஸ்டைல் இருந்து they are becoming more and more structured ஃபுட்பாலுக்கு நோக்கி போறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் நம்ம பண்ண ஆர்னி ஸ்லோட் வீடியோவிலே நம்ம டாக்டிக்கலி பேசணும் என்ன பண்றாரு அவர் அப்படின்னு. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு ஹேவ் மோர் கண்ட்ரோல் ஆஃப் பொசிஷன். அதனால வந்து ரைட் பேக்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் இன் டு மிட்ஃபீல்ட். ஸோ தே கேன் ஹேவ் மோர் பொசிஷன். மிட்ஃபீல்டு ஓவர்லோட் பண்ணி பண்றாங்க. ஸோ கிளாப் இந்த டைம்ல வந்து பிகாஸ் ஆஃப் த ஹை இன்டென்சிட்டி பிரessiங், கேகன் பிரessiங், பாலை புடுங்கினோடனே ரிலீஸ் பண்ற இதுல வந்து சாலா வில் ஃபங்க்ஷன் வெரி வெல். சாலா மட்டும் இல்லை, ஹூஎவர் பிளேஸ் இந்த விங் வில் பிளே வெரி வெல். ஏன்னா வந்தோடனே பால் ரிலீஸ் பண்ணி ஆகணும் மிட்ஃபீல்ட்லேருந்து. ஸோ யூ வில் கெட் த சான்ஸ். இப்போ வந்து தே கீப் மோர் பொசிஷன். ஸோ மோர் பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பால் ஆடும்போது ஆஸ் அ ஸ்ட்ரைக்கர், ஆஸ் அ விங்கர், யூ டோன்ட் கெட் மச் சான்சஸ் சரியா. அந்த சான்ஸ் வந்து உனக்கு எப்பாவது வரும். யூ ட்ரை டு ஸ்லோலி பிளே, ஃபாஸ்ட்டாக இல்லாமல் யூ ஸ்லோலி பில்ட் அப் அண்ட் கோ. அந்த டைம்ல வந்து I understand that Salah is not used to this style of play சரியா. லாஸ்ட் இயர் வந்து it was also still a transitioning team from Kloppனால he could perform and function. இப்போ it's a new system, completely Slot wants to put அவரோட சிஸ்டம் கொண்டு வர டைம்ல I can understand that Salah doesn't help him. So இப்போ நான் என்ன சொல்றேன்னா, with all the structural changes I understand why Salah is being benched. And I don't question the manager's decision to bench a player who is not fitting the system or who is not pressing as much as he would want Salah to சரியா. ஆனா என்னோட மாற்று கருத்து வேறுபாடு எங்க வருதுன்னா, நீ வந்து எப்படி வந்து இவ்வளோ ஒரு லெஜெண்டரி பிளேயரை வந்து சிங்கிள் அவுட்டா பண்ற. தினேஷ் சொன்ன மாதிரி இந்த டீம்ல யாருமே நல்லா விளையாடுறது இல்லை. இந்த சிஸ்டம்ல எல்லாருமே அடாப்ட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ஜில வந்து ஆல்ரெடி வேர்ஜில ஒரு 4-5 கேம் முன்னாடியே பெஞ்ச் பண்ணி இருக்கணும். ஆனா வேர்ஜில பண்ணவே இல்லை சரியா. கொனாட்டே மேலேயே மிஸ்டேக் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ when you question just one superstar, especially PFA player of the year வாங்கி உனக்கு ஒரு டைட்டில் ஜெயிச்சு கொடுத்த ஒரு பிளேயரை மட்டும் தனியா சிங்கிள் அவுட்டா சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் பண்ணாம அவனை ஒதுக்கி வச்சு அவனை வந்து அவன் சூப்பர் ஸ்டார் ரைட். அவன் வந்து சூப்பர் ஸ்டார் மென்டாலிட்டி இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து டக்குன்னு மீடியாட்ட போயிடுவாங்க. ஓகேவா, they'll be very honest. அவன் வந்து கிங் ஆஃப் ஈஜிப்ட் லைக் அப்படிதான் அவனை பாக்குறாங்க. அண்ட் ஹி இஸ் கிங் Egyptian ஆஃப் Messi. ஆப்பிரிக்கா. ஆமா. ஸோ அந்த லெவல்ல இருக்க ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்க ஒரு பிளேயர். இப்போ யூரோப்புக்கு கிறிஸ்டியானோ, சவுத் அமெரிக்காவுக்கு மெஸ்ஸினா, ஆப்பிரிக்காவுக்கு சாலா தான். ஸோ அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்க ஒரு பிளேயர் வில் கோ டு த மீடியா சரியா. நீங்க அந்த அளவுக்கு அவனை ட்ரீட் பண்ணிருக்கீங்க. சேம் திங் லைக் தினேஷ் செட், போன வருஷம் அவன் கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசிச்சாங்க. எனக்கெல்லாம் புரியவே இல்லை. ஹி ஸ்கோரிங் உங்களை அவ்வளோ காப்பாத்திட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க நீங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க. அண்ட் ரைட் நவ் மோஸ்ட் ஏர்னிங் பிளேயர் 400K வாங்கிட்டு இருக்கானா, 400K pounds a week ஹீஸ் ஏர்னிங். அவனுக்கு அடுத்து வேர்ஜில் தான் இருக்கான் 350Kல. ஸோ நீ வந்து சூப்பர் ஸ்டார்ஸை கொஸ்டின் பண்ற, நீ வந்து உன்னோட சீனியர் பிளேயர் ஸ்டெப் அப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா ட்ரீட் எவ்ரி ஒன் ஃபேர்லி. வேர்ஜில் மட்டும் என்ன நேஷனல் உன்னோட கண்ட்ரிமேன்னா ஆர் யூ ட்ரீட்டிங் இம் டிஃப்ரெண்ட்லி? why would you do that? அப்படி பண்ணக்கூடாதுல்ல. டச்னால நீ வந்து அவனை ட்ரீட் பண்றேங்கிற கொஸ்டின் தான் எனக்கு வருது. ஸோ பெஞ்சில் போடாதது தட்ஸ் அ மேனேஜர் டெசிஷன். ஆஸ் அ ஃபேன் யூ கேன் சே எனக்கு அது பிடிக்கலன்னு சரியா. பட் யூ கான் புஷ் அ பிளேயர் டு அ பாயிண்ட் வே அவன் வெளியில வந்து எனக்கும் மேனேஜருக்கும் ரிலேஷன்ஷிப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எஸ்பெஷலி பிளேயர் லைக் சாலா இந்த லாஸ்ட் 10 years எடுத்துக்கோ லிவர்பூல்ல ஆஃப்டர் ஸ்டீவன் ஜெரார்ட். ஓகேவா, ஹூ வாஸ் த பிளேயர் ஹூ பாட் எவ்ரி திங் ஃபார் திஸ் கிளப்? இட் இஸ் மோ சாலா. மோ சாலா இல்லைன்னா சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கல. அப்படிதான் நடந்துச்சு மேட்ரிடோட. அவன் இன்ஜரி ஆகி போனா தே லாஸ்ட் 2018. ஸோ சாலா பாட் ஆல் த ட்ராஃபிஸ் டு திஸ் கிளப். ஸோ லிட்டரலி நீங்க வந்து அவனுக்கு ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். அண்ட் தேர்ட் மோஸ்ட் கோல் ஸ்கோரரா. He has more goals than Gerrard. He has more goals than your so-called strikers, Suarez, Torres எல்லாம் விட. அந்த லெவலில் இருக்க ஒரு பிளேயர் வந்து யூ ஷுடன்ட் ட்ரீட் லைக் திஸ். இன்னொன்று வந்து இப்போ நீ சொன்னதுலேயே வந்து இன்னொரு நல்ல பாயிண்ட், இந்த டச்சு கூட்டு சேர்ந்துட்டானுங்க அந்த மாதிரி சொன்னதை ஒரு பாயிண்டாக பார்க்கும்போது, இஸ் இட் ஆல்சோ இப்போ கிளப்போட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வருவோம். இது வந்து ஒரு ஈஸி ஆப்ஷன் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து டிஃபென்சிவ் கெமிஸ்ட்ரி பற்றி பேசணும். பட் ஆனால் அஃபென்சிவ்லேயே பார்த்தோன்னா லூயிஸ் டியாஸ் போயிட்டான். ஓகே, நூனஸ் கொஞ்ச நாள் ஆடிட்டு இருந்தான், அவனும் போயிட்டான். ஜோட்டா இஸ் நோ மோர்.
ஸோ வந்து ஆமா ஃப்ரண்ட்லயும் வந்து அவனுக்கு வந்து அவன் கூட ஆடிட்டு இருந்த பிளேஸ் இல்ல. ஸோ இப்போ புதுசா வந்த பிளேஸ் ஓகே காக்போ மட்டும் தான் கொஞ்ச நாள் ஆடியிருக்கான். பட் இந்த புதுசா வந்த பிளேஸோட இவனுக்கு கெமிஸ்ட்ரி செட் ஆகல. ஃப்ரம் அ கிளப் ஆமா பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஃப்ரம் அ மேனேஜர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இஸ் இட் ஈஸி இவனுங்கெல்லாம் புதுசு நான் இவனுங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன் இவன் கூட சேர்த்து ஆட வைக்கிறதுக்கு நான் ஓகே அவனை வந்து தள்ளி விட்டுறேன் ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி வயசாயிருச்சு ஓகே நீ பண்ணது பண்ணிட்ட பட் ஆனா இப்போ வந்து இட்ஸ் டைம் டு மூவ் ஆன் இஸ் இட் த ஈஸியஸ்ட் சொல்யூஷன் கிளப்போட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இவனை கைட்டி விட்டுட்டா நம்ம இவங்களை வந்து எப்படியாச்சும் தேத்திக்கலாம் ஏன்னா வந்து இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் லிவர்பூல் பிளேயர்ஸ் லெட்ஸ் கோ இன் திஸ் டைரக்ஷன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறியா தினேஷ்? எனக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ்ல நிறைய பேர் வந்து இன்னும் சுத்தமா இப்போ ஃப்ளோரியன் விர்ட்ஸ் பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். லைக் அவன் ஆக்சுவலி வந்து ஜாயின் பண்ணி ஒரு 140 மில்லியன் சைனிங்கோட எந்த ஒரு அறிகுறியுமே அவங்ககிட்ட இருந்து வந்து நம்ம பார்க்கல. அண்ட் வெரி நோட்டிசபிளி இஸ் பிளேயிங் மெனி மேட்சஸ் இந்த விங். அவன் லெஃப்ட் விங்ல வந்து ஆடுறான். அவனுக்கு வந்து ஒரு விங்கரோட பேஸ் வந்து டெஃபினெட்லி கிடையாது. அண்ட் அவனே வந்து கொஞ்சம் மிஸ்ப்ரொஃபைல் பண்ணி தான் ஆட வைக்கிறாங்க அப்படின்ற போது அவனை வந்து அஹ், அவன் எவ்வளோ பேட் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாலும் ஈஸ் அகைன் கம்மிங் அண்ட் ஸ்டார்டிங். மேபி ஓகே இவ்வளோ காசு கொடுத்துட்டு அவனை ஆட வச்சு தான் அவனும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், தட் இஸ் தேர். ஆனால் நீ வந்து ஒரு கிளப் லெஜெண்டா அதே மாதிரி இருக்கும்போது அவனுக்கு அந்த ஃபேர் சான்ஸ் வந்து கொடுக்கணும்ல. ஒரு விஷயத்துல நீ சொன்ன மாதிரி புது பிளேயர்ஸை இன்டகிரேட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தேர் த ஃபியூச்சர். அவங்கள வந்து இது பண்ணும். ஆனால் உன் டீம் வந்து ஜெயிக்காத போது யூ ஹேவ் டு கிவ் கிளாரிட்டி. இல்லை ரெண்டு பேருக்கும் உனக்கு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ ஒருத்தன் கேவலமா ஆடிட்டே இருப்பான், அவனும் வந்து ஆடிட்டே இருப்பான். ஆனா இன்னொரு சைட்ல வந்து ஆடி ப்ரூவ் பண்ணாம கொஞ்ச நாள் கேவலமா ஆனா அவனுக்கு கம்ப்ளீட்டா தூக்கிடுன்றது வந்து சீம்ஸ் லைக் வெரி இல்லாஜிக்கல். இப்போ எக்கிடேக்கே அவுட் அந்த டைம்ல ஐசக் டின்ட் ரியலி லுக் லைக் ஸ்கோரிங். நம்ம ஆக்சுவலா வந்து இப்போ கிளாப்போட டைம்ல சாலா நிறைய மேட்ச் ஸ்ட்ரைக்கரா கூட ஆடி இருக்கான். நம்ம ஏன் வந்து அந்த ரூட் எடுத்து பார்த்துருக்க கூடாது டு அட்லீஸ்ட் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் பிளேயர்? இப்போ ஒருத்தன் ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறான், ஒரு ஸ்டார் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற பிளேயர் வந்து ஆஃப் த பால் ஒர்க் அவ்வளோவா பண்ணல அப்படின்றதுக்காக உன்னோட ஃபுல் டீம் வந்து அந்த பிரண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து எதுவுமே இல்லைல்ல. நான் வந்து ஸ்லாட் வந்து சப்பக்காத கட்டுறான் சரியா, நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா ஒரு மேனேஜர் வந்துட்டு புதுசா வரும்போது பழைய பிளேயர்ஸ் யூஸ் பண்ணாம இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி காமன் இன் ஃபுட்பால் சரியா. அவங்க வந்தோடனே தே டோன்ட் ஃபிட் டு மை சிஸ்டம் சொல்றது காமனான ஒரு விஷயம். அதுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு கேம்ஸ் இறக்கி பார்ப்பாங்க, ஒர்க் ஆகல, ஓகே வி ஒன்ட் ஒர்க் டுகெதர்னு சொல்லி போறது வேற. ஆளானப்பட்ட ரொனால்டினியோவே வந்து பெப்கோடோல வந்தபோது ஹி செட் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளே வித் தி ஸ்டார்ஸ், நான் இவங்க ரொனால்டினியோ டெக்கோ இவங்களெல்லாம் வித்துட்டு நான் வந்து ஒரு யங் டீம் கொண்டு வந்து நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹி டிட். அது வேற. இவன் வந்து ஸ்லாட் வந்து யூஸ் பண்ணியிருக்கான் ஒரு ஃபுல் சீசன் அவனை சாலாவை. ஹி cannot சே சாலா டசன்ட் ஃபிட் டு மை சிஸ்டம். அப்போ ஒரு வருஷமா அப்போ லாஸ்ட் இயர் நீங்க வின் பண்ண ட்ராஃபி வந்து உன் சிஸ்டமே கிடையாதா? ஸோ கிளாப்போட லெஃப்ட் ஓவர்ல தான் நீ ஜெயிச்சியான்னு அப்போ நான் கேட்பேன். ஸோ உன் சிஸ்டம்ல நீ அவனை யூஸ் பண்ணியிருக்க. அவன் ஒரு ஒரு ஸ்லைட் ஸ்லம்ப்ல இருக்கானா சாலா, ஃபைன். பட் சாலாவோட குவாலிட்டி யோர் கொஸ்டினிங், யோர் ட்ரீட்டிங் சாலா லைக் ஹவு யூ வில் ட்ரீட் ஒரு சாதாரண ஒரு பிளேயர் மாதிரி. லைக் ராஷ்வர்ட் வந்து யுனைடெட் ட்ரீட் பண்ணதுக்கு அவ்வளோ பேக்லாஷ் கிடைக்குது மற்ற ஃபேன்ஸ் கிட்ட இருந்து. ராஷ்வர்ட்லாம் எங்க இருக்கான்னு தெரியுமா? சாலா பக்கத்துல. ராஷ்வர்ட் இஸ் லைக் லிட்டரலி இங்க பச்சா சாலா கிட்ட சரியா. ஸோ சாலா வந்து நீ ஒரு சீசன் யூஸ் பண்ணி அவனுக்கு இவ்வளோ கிடைச்சு மறுபடியும் தான் அவனை நீ பெஞ்சில் உட்கார வைக்கிறது வைக்காதது உன் டெசிஷன், டாக்டிக்கல் டெசிஷன் ஃபார் த டீம் யூ ஆர் டூயிங் த குட் பெஸ்ட், தட் இஸ் ஃபைன். ஆனால் ஹவு வுட் யூ கம்யூனிகேட் தட் டு ஹிம்? ஹவ் ஆர் யூ கோயிங் டு fulfill the promises that you gave him when he signed the contract? சாலா தான் சொல்றானே எனக்கு ப்ராமிசஸ் பண்ணாங்க, அவங்க பண்ணல, அந்த ப்ராமிஸ் எதுவுமே கீப் அப் பண்ணலன்னு அவனே சொல்றானே. ஸோ நீ அவனுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ண? அப்போ உன்னால ப்ராமிஸ் கீப் அப் பண்ண முடியாட்டி ஏன் வந்து ஒரு பிளேயரை வந்துட்டு என்ன சொல்றது ஒரு 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 ப்ராப்பர்ட்டி மாதிரி ஏன் ட்ரீட் பண்றீங்க? அவன் உங்களுக்கு அவ்வளோ பண்ணி கொடுத்த ஒரு பிளேயர், அவனை வந்து நீங்க அப்படி ட்ரீட் பண்றது வந்து நியாயமே கிடையாது. நீ கம்யூனிகேட் பண்ணாத, இது மாதிரி நம்ம பண்ண போறோம், இந்த வருஷம் உன்னோட இது இப்படி இருக்கு. தினேஷ் ஸ்டார்ட்ல சொன்னதுதான், எல்லாருமே இப்படிதான் பண்றாங்கன்னு சொன்னோம். ஸோ லாஸ்ட் சீசன் ஹோல் சீசன்ல லிவர்பூல் வந்து 2.05 ஆவரேஜ் வச்சிருக்கானுங்க கோல்ஸ் பெர் கேம். இந்த சீசன் 1.5ல இருக்கானுங்க சரியா. ஸோ கோல்ஸ் நீ அடிக்க மாட்டேங்கிற. ஓகே சரி, ஓகே டிஃபென்சிவ்லி ஹோல் சீசன் 41 கோல்ஸ் கன்சிட் பண்ணீங்களா பிரீமியர் லீக்ல? இப்போ 15 கேம்ல ஆல்ரெடி 24 கோல் கன்சிட் பண்ணிட்டீங்க. ஸோ உன்னோட சிஸ்டம்லேயே ஃப்ளா இருக்கும்போது யூ கேனாட் சே சாலானால தான் வந்துட்டு சிஸ்டம் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு. ஸோ உன்னோட சிஸ்டம்ல எல்லாமே நல்லா நடக்குது, சாலா இஸ் மிஸ்ஃபிட்னு எப்படி சொல்லுவ? உன் சிஸ்டமே இங்க ஃபெயிலியரா இருக்கு.
நீ இன்கன்சிஸ்டண்டா ஆடிட்டு இருக்க. நீ எப்போ கோல் அடிக்க போற, எப்போ கோல் வாங்க போறன்னு உனக்கே தெரியல. நீ உன்னோட ஸ்லோ பில்டப் கேம் பிளே, உன்னோட பிலாசபியை வந்து ஸ்லோவா பொசிஷன் பேஸ் கேம் பிளே பண்ணும்போது opponents will predict how you will move. ஸோ கிளாப் வந்து ஹை இன்டென்சிட்டி கேகன் பிரஸிங் பண்ணும்போது இட்ஸ் வெரி கேவஸ். யூ டோன்ட் நோ ஃப்ரம் வேர் வாட் வில் கம். ஆனால் இப்போ நீ ஸ்லோவாக மெதுவாக பில்டப் பண்ணி பொசிஷன் வச்சு வரும்போது எவ்ரிபடி நோஸ் நீ என்ன பண்ணுவேன்னு. ஸோ உன் சிஸ்டத்தில் இருக்க ஃப்ளாவை மறைக்கிறதுக்கு சிங்கிள் அவுட் பண்ணி சாலாதான் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் அ வெரி கவர்ட்லி மூவ் ஃப்ரம் ஸ்லாட். அண்ட் இந்த கம்யூனிகேஷன் பற்றி பேசும்போது தினேஷ் நீ ஸ்டார்டிங்கில் சொன்னல, மேபி திஸ் இஸ் நாட் த ரைட் வே டு ஹவ் கம்யூனிகேட்டட், அதாவது சாலா இன்டர்வியூ கொடுத்தது அப்படின்னு சொல்லி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னா, இட்ஸ் பெட்டர் டு டூ. இப்போ ரொனால்டோக்கு சண்டை வரும்போது நம்மால் போயிட்டு பிஎஸ் மார்கனோட இன்டர்வியூ வந்து வாய்க்கா தகராறா பற்றிலாம் பேசினால, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. இஸ் ஜஸ்ட் கம்மிங் அவுட், ஃபேன்ஸ் வந்து ஏதோ கொஸ்டின் கேட்குறாங்க, ஹி இஸ் ஜஸ்ட் பீங் வெரி ஆனஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். எனக்கு தெரிலங்க என்னையே இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. மேட்சை பற்றி கேட்டாங்க, மேட்சை பற்றி சொன்னா, அதுக்கப்புறம் உன்னை பற்றி கேட்டாங்க, எனக்கு தெரிலங்க என்னை வெளில உட்கார வச்சிட்டாங்க, என்னை வந்து துரத்த போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இது டிரான்ஸ்பரண்ட் தானே? இது இட்ஸ் நாட் கோயிங் பிஹைண்ட் த கிளப் அந்த மாதிரிலாம் இதுல இல்லை. இதுல ஒரு வேறுபட்ட கருத்து எனக்கு இருக்கு. ரொனால்டோ வந்து பிஎஸ் மார்கன் கிட்ட போனது வந்து கரெக்ட் இல்லதான். ஆனா ரொனால்டோ போனது கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் கழிச்சு, அதாவது சீசன் ஓகே. ஸ்டார்டிங்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு அக்டோபர் எண்ட் அந்த மாதிரி தான் வந்து போனான். நம்மால ஒரே வாரத்துல போயிட்டான். ஸோ பேஷன்ஸ் லெவல். ஸோ ரொனால்டோ ஒரு லெஜண்ட் லெவல்ல அவன் எவ்வளோ மேட்ச் பார்த்துட்டு இந்த மாதிரி போனா, சாலா எவ்வளோ மேட்ச் பார்த்துட்டு போனான்றது இஸ் லைக் வெரி டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். ஸோ ஐ வுட் ஸ்டில் சே சாலா வாஸ் டூ குவிக். ஸோ ரொனால்டோட இதில் அவன் ரொனால்டோ கரெக்ட்னு சொல்ல மாட்டேன், பட் ரொனால்டோ ஸ்டில் வெயிட்டட். எனக்கு அதில் ஓகே. இருக்க இன்னொரு மாற்று கருத்து என்னன்னா வந்து ரொனால்டோ வந்து he was mistreated and then அவன் வந்து he decided to go out சரியா from the club and then he went out. அவன் clearly என்ன சொன்னான்னா, நான் 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 வளர்ந்த யுனைடெட் இப்போ இல்லை, இவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, the club is a failure. அவன் வந்து சிங்கிள் ஹேண்டடா வந்து டென் ஹாக் அப்படி சொல்லல, இந்த கிளப்லேயே நிறைய மாற்றங்கள் வர இருக்குது, நீ வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், டெக்னாலஜிக்கலி இதெல்லாம் பண்ணணும், ஸோ திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு he left, right? சாலா still wants to play for Liverpool. He doesn't want to leave. He's not complaining ஓகே. கிளப் வந்து கேவலமா இருக்குன்னு. he's not complaining. he still he feels Liverpool. ஸோ அப்படி ஒரு பேஷன், இன்னும் இந்த கிளப் மேல பேஷனோட இருக்க ஒரு பிளேயரை வந்து தட்ஸ் நாட் ஹவ் யூ ட்ரீட். யா சாலா வந்து ஆக்சுவலி அந்த இதில் வந்து இன்னொரு இது படித்தது வந்து, ஹி இஸ் ஆஸ்க்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் டு கம், அடுத்த மேட்ச்க்கு வந்துருங்க, தட் மைட் பி மை லாஸ்ட் மேட்ச், நான் ஜனவரி விண்டோவில் வந்து கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம சொல்லியிருக்கா போல. யூ கைஸ் திங்க் ஹில் லீவ்? If the club doesn't communicate with him, I think he will leave. இவங்க வந்து லிவர்பூல் வந்து I think is forgetting their roots. They have been a club, அவங்க 20-25 years they didn't win anything from 1970s until Klopp came. So அந்த டைம்ல Gerrard literally slipped away from a league title. அவனே இவங்க மன்னிச்சிருந்திருக்காங்க. They didn't act like this, இப்படி இந்த மாதிரி. ஸோ ஒரு சின்ன ஃபார்ம் டவுனுக்கு வந்துட்டு இஃப் தேர் ட்ரீட்டிங் ஹிம் லைக் திஸ், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஐ திங்க் லிவர்பூல் இஸ் லூசிங் த ஐடென்டிட்டி ஆர் த மேனேஜர். இது எனக்கு தெரியல, மேனேஜரா இல்ல கிளப்பான்னு எனக்கு தெரியல, அதனால நான் கிளப்பை பத்தி தப்பா பேச விரும்பல. ஆனா அப்படி கிளப் இன்வால்வ்டா இருந்தாங்கன்னா தே ஆர் டூயிங் எ மேசிவ் மிஸ்டேக். ஏன்னா நீ இன்டகிரேட் பண்ண போற நியூ பிளேயர்ஸ் கொண்டு வந்து பண்ணணும்னு நம்ம டாபிக் பேசணும்ல. ஸோ நியூ பிளேயர்ஸ் கொண்டு வரும்போது தே நீட் ஆல்சோ சீனியர் பிளேயர்ஸ். எதுக்குன்னா not to teach them how to play football, they already know how to play football. Senior players will tell them what it means to play for a club like Liverpool, why it matters. அந்த this is Anfield ஒரு போர்டு அங்க வச்சிருக்காங்கல்ல, அதுக்கான அர்த்தம் என்ன, இந்த கிளப்புக்கு விளையாடுறதுக்கான அர்த்தம் என்னங்கிறத அவங்க தான் சொல்லுவாங்க சீனியர் பிளேயர்ஸ், சரியா? அந்த கல்ச்சரல் ஸ்ட்ரென்த்தை வந்து they will lose if they start treating the legends like this. இப்போ சாலாக்கே இந்த நிலைமைனா யோசிச்சு பாரு, who will come to this club, who will think about coming to this club? Yeah, that is one point. And another thing எனக்கு என்ன தோணுதுன்னா, சாலாவோட இந்த ஸ்டேட்மெண்ட்ல இஸ் புட்டிங் அவுட் அன் இன்விடேஷன் டு சவுதி. ஸோ கண்டிப்பா ஒரு பெரிய ஆஃபர் வரும். அவங்க ரொம்ப நாளா சாலாவை துரத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ இஸ் பேசிக்லி ஓப்பனிங் அ டோர் தேர். ஆன் த கான்ட்ரரி, நான் இப்போ என்ன வந்து கேட்பேன்னா, இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஓகே சாலாவா ஸ்லாட்டா, ஏன்னா ஒரு சைட்ல ஸ்லாட் அவுட்னு பரவலா வந்து போயிட்டு இருக்கு.
ஸோ இவங்க 2 பேர்ல ஒருத்தர தான் வந்து வைக்கணும். மேனேஜரா, பிளேயரா அப்படின்னு வந்து ஒரு நிலைமை வந்து எவென்ச்சுவலி வந்துரும்ல. ஸோ அந்த மாரி இதுல நீங்க வந்து யார பேக் பண்ணீங்க? வில் யூ பேக் ஸ்லாட் டு ஸ்டே அண்ட் சாலா டு லீவ் ஆர் தி அதர் வே அரவுண்ட்? See, in this case, I think Salah வந்து is on the not on the upper hand. சரியா? Because of the age factor. லிவர்பூல் வந்துட்டு மேபி ஒரு 4-5 இயர்ஸ் பேக்னா லிவர்பூல் would have backed சாலா and sacked the manager. இப்போ சாலா வந்து 33 ஆயிட்டனால ஐ திங்க் லிவர்பூல் போர்டு வில் டிசைட் ஓகே நம்ம மேனேஜரோட போவோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ நான் பர்சனலி நான் ஒரு ஃபுட்பால் லவராக இருக்கிறவங்க வந்து ஐ டோன்ட் திங்க் எனி பிளேயர் இஸ் பிகர் than the club. பட் ஆல்சோ நாட் தட் த மேனேஜர் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். ஸோ என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து லிட்ரலி நடுவில் இருக்குது. ஐ கான் டெல் யாரை வந்து இவங்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஐ ரியலி கேனாட் சே. ஐ கேனாட் டிசைட். எனக்கு வந்து ஐ எம் வெரி ஒப்பீனியனேட்டட். இதில் வந்து ஸ்லாட் வந்து அவ்வளோவா பெருசாக எதுவும் காமிக்கல. லாஸ்ட் சீசன் வந்து நம்ம ஸ்லாட் பால் அந்த மாதிரி அதை பற்றிலாம் பேசணும். பட் ஆனால் ஐ ஸ்டில் டின் சி ஓகே இதுதான் இவரோட ஸ்டைல் ஆஃப் பிளே அப்படின்ற மாதிரி வந்து தெரில. இப்போ வந்து ஏதோ டெல்லுலோ ஆன மாதிரி இருக்கு. போன 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 சீசன் நடந்தது வந்து நீங்கள் பண்ணலையாங்க, அது வந்து கிளாப் தாங்க, ஆமா. அந்த மாதிரி ஒரு டெல்லுலு யா. சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ இப்போ ஸ்லாட் தான் இவருக்கு லிவர்பூலுக்கு கரெக்டான மேனேஜர் அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சாலா லிவர்பூலுக்கு கரெக்டான பிளேயரா அப்படின்றது கொஸ்டினே கிடையாது. ஹி இஸ் அ ஆமா. பிரீமியர் லீக் லெஜண்ட். லிவர்பூலை விட்டு இன்னும் கொஞ்ச நாள் மேட்ச் ஆடினா ஹி ஈவன் பி த செகண்ட் மோஸ்ட் டாப் ஸ்கோரர் ஃபார் லிவர்பூல் Yeah, அண்ட் இஸ் yeah, ஒன் ஆஃப் த லீக்ஸ் கிரேட்டஸ்ட் விங்கர்ஸ், ரைட் விங்கர்ஸ். definitely. ஸோ ஹி டிசர்வ்ஸ் ரெஸ்பெக்ட். ஐ ஃபீல் லைக் அவனா போனா ஓகே. ஏன்னா நான் ஒரு ஃபுட்பால் ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூலயே வந்து நிறைய டிஸ்ரெஸ்பெக்ட் பார்த்துட்டேன். டேவிட் டெகியா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க விடும்போது, ஆமா. கசியஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய லெஜண்ட்ஸ் வந்து இப்பெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிருச்சு. ஓகே ஆமா. எனக்கு இனிமே இவன் தேவையில்லை, இவன் பண்ணதெல்லாம் நான் மறந்துடுவேன், ஐ வில் நாட் ஆமா. கிவ் him even a குட் ஃபேர்வெல் அப்படின்ற மாதிரி ஒரு தூக்கி போடுற ஒரு கல்ச்சர் வந்து வந்துருச்சு. எனக்கு வந்து அது பர்சனலி நான் ஒரு ஃபேன் கிடையாது. ஸோ ஐ விஷ் சாலா த பிரீமியர் லீக் லெஜெண்டுக்கு வந்து லிவர்பூல் ட்ரீட் him வித் ரெஸ்பெக்ட். அவன் கூட ஆடணுமா, அவனை வந்து மூவ் ஆன் பண்ணுமா அப்படின்ற டிசிஷன் வந்து எடுங்க, மியூச்சுவலா எடுங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எடுங்க. அண்ட் இஃப் ஹி டிசைட்ஸ் டு கோ, கிவ் him a ப்ராப்பர் ஃபக்கிங் சென்ட் ஆஃப். ஆமா. இதுதான் வந்து யா. என்னுடைய ரிக்வெஸ்ட். எனக்கு வந்து சந்துரு சொன்ன மாதிரி லைக் ஸ்லாட் பற்றி சொன்னல, ஐ திங்க் தட் இஸ் அ வெரி வெரி ஸ்பாட் ஆன் அப்சர்வேஷன். ஆக்சுவலாக வந்து அதான் ஸ்லாட் வந்து மேபி அந்த நொஸ்டால்ஜியாலேயே வந்து ஏமாற்றி ஒரு சீசன் ஜெயிச்சிட்டாரா அப்படின்ற ஆமா. கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. நான் இன்னொரு விஷயம் என்ன யோசிக்கிறேன்னா, லிவர்பூல் இஸ் லேக்கிங் கிரியேட்டிவ் பிளேயர் இந்த மிடில். ஏன் சாலாவை வந்து இவங்க சென்ட்ரலாக ஆட வைக்கக்கூடாது? நம்ம பெரிய டாக்டிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு தாட். ஏன்னா நிறைய பேர் வந்து லைக் தே டென் டு ஷிஃப்ட் பொசிஷன்ஸில் ஆமா. வென் தே கெட் ஓல்டர். நம்ம வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் வந்து அவங்க பார்க்கல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு டைம் டு டைம் வந்து வருது. ஸோ லெட்ஸ், ஏன்னா தேர் ரியலி ஸ்ட்ரகிளிங் டு கிரியேட். ஸோ ஒரு சேஞ்ச் ஆஃப் பொசிஷன், ஏன்னா உன்னோட பெஸ்ட் பிளேயர்ஸ் கிட்டேருந்து பெஸ்ட்டு கொண்டு வர்றதும் மேனேஜரோட திறமை இல்லை. ஸோ தட் குட் ஆல்வேஸ் மீன் சம்திங் டு த டீம் அண்ட் டு த பிளேயர். ஸோ வந்து பார்ப்போம், இந்த டிசம்பரில் வந்து தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சாலா அண்ட் லிவர்பூல் வந்து சேர்ந்து பயணம் பண்ணுவாங்களா, இல்லைனா தனித்தனி பாதையாக வந்து பார்த்துட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பீயிங் ஒன் ஆஃப் த 2 பிக்கஸ்ட் கிளப்ஸ் இன் இங்கிலாந்து, லிவர்பூல் யூ வில் நெவர் வாக் அலோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சாலா வந்து வில் நெவர் வாக் அலோன். சாலாவோட லாயல் ஃபேன் பேஸ் வில் ஆல்வேஸ் வாக் வித் him. Yeah. அண்ட் சாலா வாக்ஸ் வித் லிவர்பூலா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்ப்போம். மக்களே நீங்களும் வந்து போட்டு விடுங்க, வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபவுட் திஸ்? சாலா வந்து இருக்கணுமா, ஸ்லாட் போகணுமா? ஒரு லாயலான ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ் வந்து போட்டு விடுங்க. லாயலான ஃபேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு லாயலான ஃபேனோட ஸ்டோரியை பற்றி பார்க்கணுன்னா இந்த வீடியோவையும் கிளிக் பண்ணி விடுங்க. இத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஆஃப் சைட் ஆஃப் பிரைஸ்.